வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். வளர்ச்சியின் பலன் அனைத்து தரப்பு மக்களுக்கு சென்றடைவது உள்ளிட்ட 3 அம்ச செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் எனவும் உறுதி. சென்னைக்கு 5000 கோடியில் 7 தடங்களில் அதிவேக ரயில்கள். ஹைதராபாத், பெங்களூரு, வாரணாசி உள்ளிட்ட நகரங்களை இணைக்கும் திட்டம் 5 ஆண்டுகளில் உருவாக்கப்படும் என அறிவிப்பு. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை வேகப்படுத்தும் தேர்தல் ஆணையம். இம்மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் 5 மாநிலங்களில் அதிகாரிகள் ஆய்வு. உலகெங்கிலும் தைப்பூச விழா கோலாகலம். வடலூரில் வள்ளலார் சத்திய ஞான சபையில் 7 திரைகளை விளக்கி ஜோதி தரிசனம். ராஷ்மிகா விஜய் தேவகொண்டாவுக்கு நாளை திருமணமா? திருமண ஏற்பாடு என பதிவிட்டு வலைதளங்களில் வெளியான வீடியோவால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். 2026-27 ஆண்டு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் 3 அம்ச செயல் திட்டங்களை அவர் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி பலன் அனைத்து தரப்பு மக்களை சென்றடைவதை உறுதி செய்வோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பட்டியலினத்தவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், பெண்களை உயர்த்தும் பட்ஜெட்டாக இருக்கும் என்றும், ஏஐ துறையில் வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் நிதியமைச்சர் பட்ஜெட் உரையில் குறிப்பிட்டுள்ளார். 12 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜக அரசு பதவியேற்றதிலிருந்து இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாகவும் உறுதியாகவும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நிதி ஒழுக்கம், நிலையான வளர்ச்சி, மிதமான பணவீக்கம் ஆகியவற்றை பின்பற்றுவதாகவும் அவர் கூறினார். சென்னையை நாட்டின் முக்கிய நகரங்களுடன் இணைக்கும் 7 முக்கிய ரயில் வழித்தடங்கள் உருவாக்கப்படும் என்று மத்திய பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஹைதராபாத், சென்னை பெங்களூரு, சென்னை வாரணாசி நகரங்களை இணைப்பதற்கான திட்டம் 5000 கோடி ரூபாயில் உருவாக்கப்படும் என்றும் 5 ஆண்டுகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் 40,000 கோடி ரூபாய் செலவில் அரிய வகை தாது வழித்தடம் உருவாக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா ஆகிய 5 மாநிலங்களில் இந்த தாது வழித்தடங்கள் அமைக்கப்படும் என்றும், சிறு குறு தொழில் வளர்ச்சிக்கு 10,000 கோடி ஒதுக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். மேலும் மகாத்மா காந்தி பெயரில் கிராம சுரஜ் என்ற திட்டம் அறிவிக்கப்படும் என்றும் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு வலியுறுத்திய கோரிக்கை இடம்பெறவில்லை என்ற புகார் எழுந்திருக்கிறது. மாநிலங்களுக்கு நிதி பகிர்வை 41%-இலிருந்து 50%-ஆக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. ஆனால் நிதி பகிர்வு 41%-ஆக தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் பணிகளை துரிதப்படுத்தியுள்ள தேர்தல் ஆணையம் தேர்தல் அட்டவணையை மார்ச் முதல் வாரத்தில் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இம்மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் 5 மாநிலங்களிலும் தேர்தல் பணிகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு நடத்துவார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஏப்ரல் முதல் வாரத்தில் தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. தனது ரோல் மாடல்கள் குறித்து விஜய் தெரிவித்ததை பற்றி சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய் பிரபல ஊடகத்திற்கு அளித்த ஆஃப்லைன் பேட்டியில் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் தனது ரோல் மாடல் என்று தெரிவித்திருந்தார். இதை கடுமையாக விமர்சித்துள்ள சீமான், அந்த தலைவர்களிடம் விஜய் என்ன கொள்கையை எடுத்துக் கொண்டுள்ளார் என்பதை விளக்க முடியுமா என்றும் கேட்டுள்ளார். ஜெயலலிதா ஊழல் வழக்கில் சிறை சென்றதை முன்மாதிரியாக எடுத்துக் கொண்டாரா என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தைப்பூச நாளையொட்டி உலகெங்கிலும் உள்ள முருகன் ஆலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பிரசித்தி பெற்ற வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் 7 திரைகள் விளக்கப்பட்டு ஜோதி தரிசனம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இதேபோல உலகெங்கிலும் உள்ள முருகப்பெருமானின் ஆலயங்களில் தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ராஷ்மிகா தேவகொண்டா திருமண ஏற்பாடுகள் தொடர்பாக வெளியான வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஷ்மிகாவும் தேவகொண்டாவும் திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக கடந்த ஆண்டே தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் ஜெய்ப்பூர் மாளிகையில் திருமண ஏற்பாடுகள் நடைபெறுவதாக வீடியோ வெளியானது. இந்த வீடியோவை வெளியிட்ட 2 பெண்கள் அது ராஷ்மிகா தேவகொண்டா திருமண ஏற்பாடுகள் என குறிப்பிட்டுள்ளது பேசுபொருள் ஆகியுள்ளது.